தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்காதது ஏன்? பரபரப்பு செய்தி. யார் இந்த வேல்முருகன்? தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவர். தமிழ் தேசத்தின் அச்சாணி. மிக தைரியமாக கருத்துக்களை உரைப்பதில் வல்லவர். 2018 IPL எதிர்ப்பு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். பாமக நிர்வாகியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டவிரோத மணல் குவாரிகள், போதைப்பொருள் விற்பனை, காவல் மரணங்கள் போன்ற பிரச்சினைகளை எழுப்பியவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளராக இருந்தவர். வேல்முருகன் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதற்காக நவம்பர் 1, 2011 அன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். 2012 தமிழக வாழ்வுரிமை கட்சி எனும் புதிய கட்சியை தொடங்கினார். இவர் பாமகவில் இருந்தபோது பண்ருட்டி தொகுதியிலிருந்து 2001 மற்றும் 2006 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து வந்த 2011 தேர்தலில் புதிதாக உருவாக்கப்பட்ட நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவின் MP S. சிவசுப்பிரமணியனிடம் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். பின்பு தனி கட்சி தொடங்கி திமுக கூட்டணியில் இடம்பெற்றார். இந்த தேர்தலில் தனக்கு நெய்வேலி தொகுதியை தருமாறு கேட்டிருக்கிறார் வேல்முருகன். ஆனால் அந்த தொகுதி திமுக வசம் இருந்ததால் அத்தொகுதியை திமுக விட்டு தர முன்வரவில்லை. அதற்கு பதிலாக பண்ருட்டி தொகுதியை கொடுத்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தொகுதியுமே திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் வழங்கப்பட்டது. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 1967 நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பிலிருந்து 2016 ஆண்டு வரை நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் ஒரு முறையும், 4 முறை அதிமுகவும், திமுக மற்றும் பாமக தலா 3 முறையும், தேமுதிக ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. 2016 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சத்யா பன்னீர்செல்வம் 69,067 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து திமுக சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் வேட்பாளர் 66,644 வாக்குகள் பெற்று 2,423 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் வேல்முருகனை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் MLA சொரத்தூர் ராஜேந்திரன், மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஜெயலானி, நாம் தமிழர் கட்சி சார்பில் சுபாஷினி மற்றும் அமமுக சார்பில் B. சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். வன்னியர்களும் தலித் மக்களும் சம அளவில் உள்ள இந்த தொகுதியில் வேல்முருகன் உதயசூரியன் சின்னத்தில் நின்றார். வேல்முருகனுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதும் இவருக்கு கூடுதல் பலமாக இருந்தது. அதேபோன்று அதிமுக வேட்பாளர்களுக்கு பாமக ஆதரவும் பிளஸ் பாயிண்டாக அமைந்தது என்பதால் இருவருக்கும் இடையேயான போட்டி கடுமையாகவே காணப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக நட்சத்திர பிரச்சாரகர் பாஸ் கோரி மார்ச் 29 அன்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் D. வேல்முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பண்ருட்டி தொகுதியை கேட்டு வாய்ப்புக்காக காத்திருந்தார். தமிழ் தேசிய மகனாக பாராளுமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்க வேண்டும் என்று விரும்பினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்த குரல் கொடுப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். தனியார் வலையொலி ஒன்றுக்கு பேட்டியளித்த வேல்முருகன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதது என் துரதிர்ஷ்டவசமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாள் வரை இணக்கமாக இருந்தவர் தற்போது பிணக்கம் ஏற்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் தமிழகத்தை ஆள்வதற்காக தலித் சமுதாயம், வன்னியர் சமுதாயங்களிலிருந்து முதல்வராக வர வேண்டும் என்பது அவரது கருத்து என்று கூறிய அவர் பாமகவை ஆதரித்து பேசி வருகிறார்.
பாஜகவை அது தீவிரமாக எதிர்த்தவர். இடஒதுக்கீடு குறித்து சட்டப்பேரவையில் திமுகவிற்கு எதிராக குரல் கொடுப்பதால் திமுகவினரின் வெறுப்புக்கு ஆளாகியுள்ளார். விமர்சனங்கள் வைப்பதாக இவர் மீது திமுகவினர் அதிருப்தியில் உள்ளனர். இவர் மிகவும் அழுத்தம் கொடுக்கிறார் என்று திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். கூட்டணியில் இருந்து கொண்டே குறை கூறுகிறார் என்று கருத்து வேறுபாடு உருவாகியுள்ளது. திமுகவுடன் ஒட்டி உறவாடிய வேல்முருகன் கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இவர் அழைக்கப்படவில்லையா அல்லது இவராகவே புறக்கணித்தாரா என்றால் வேண்டுமென்றே புறக்கணித்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது குறித்து அவர் பேசுகையில், மனிதகுல விரோத அரசு பாஜக அவர்கள் வந்து சிறப்பிக்கும் கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை. பாசிச பாஜகவின் ஒப்புதலோடு கைகோர்ப்பதில் எனக்கு சிறிதும் உடன்பாடில்லை. இதை வன்மையாக எதிர்க்கிறேன். பாஜகவிடம் திமுக கூழை கும்பிடு போடுவதாக கருதுவதோடு பாசிச பாஜக கலந்து கொள்ளும் விழா என்பதால் புறக்கணித்துள்ளார். தலையே சும்மா இருக்க வால் ஆடுவது சரியா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை.